ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு கார் அண்ட் பஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு டாய் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்போ பேக் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே பேக்கெட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. இது வந்து பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓகே. இது வந்து டாய்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பேக்கேஜிங் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. மேபி கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃபாக ரிசீவ் ஆகிருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாமே. பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு கவர் மாதிரி தான் இருக்கும். கவரில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ட்ரே மாதிரி வச்சு, ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வச்சு ஒவ்வொன்றுமே வந்துட்டு எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1299 போட்டிருக்காங்க. பட் அந்தளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியான டாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இது 292ன்னு நினைக்கிறேன் இப்போ அமௌண்ட்டு. ஓவராலாக பார்த்தா 300 ருப்பீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 300 ருப்பீஸ்க்கு ஓகே, ஒர்த்துன்னு தான் சொல்லணும். பட் 1300 அதில் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. அவங்க வந்து சும்மா போட்டிருக்காங்க போடணுமேன்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்க் கிடையாது. இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாய்ஸுமே வந்து நீங்கள் பின்னாடி ட்ராக் பண்ணி நல்லா டயரை வந்து பின்னாடி ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்க. நான் இது வந்து டைனிங் டேபிளில் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது காமிச்சிருக்கேன் அன்பேக்கிங் பண்ணும்போது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளோரில் வச்சு விட்டீங்க அப்படின்னா பஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும் எல்லாமே நல்லா மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் இருக்கும், அதே மாதிரி டாக்ஸி, பஸ்ஸு அந்த மாதிரி இமேஜஸில், அதே மாதிரி இந்த ரோடு போடும்போது அந்த கலவையெல்லாம் சிமெண்ட் கலக்கிற மிஷினு, ஸோ ஏரோப்ளைனு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 6 to 7 டாய்ஸ் ஓவராலாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா எல்லாமே மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதனோட கலர் வந்துட்டு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4 மந்த்துக்கு மேலே இருக்க பேபிஸ், அதாவது 4+ இருக்காங்க அப்படின்னா அந்த பேபிஸ்க்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக அதை வாங்கி கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க விளையாட மாட்டாங்க. நம்ம வந்து ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து திரும்பி டேர்ன் பண்ணி படுத்துருவாங்க இல்லையா 5th மந்த்லலாம். அப்போ வந்து நல்லா வந்து தலையை தூக்கி பார்க்கும்போது எங்கே பஸ் மூவ் ஆகுது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களோட ஐ மூமெண்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அந்த டாயை வந்து அப்படியே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஐ மூமெண்ட்ஸு, அதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸு, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ வந்து அதை போய் தொடணும், பிடிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஏற்படும். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் படுக்க வச்சுருக்கீங்கன்னா தவழ்ந்து போய் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் 4+ல பேபிஸ் இருக்காங்கன்னா 5th மந்த்தோ 6th மந்த் எப்போனாலும் ஓகே, இந்த டாய் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் நான் பை பண்ணியிருந்தேன். நிறையா டாய்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது டாய்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு ஏதாவது ஆஸ்லேஷனில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ரிவ்யூ போடணும், அதை நான் வாங்கி பை பண்ணி ரிவ்யூ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்ன டாய்ஸு எதை வந்து ரிவ்யூ பண்ணி போடணும் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்துட்டு ரிவ்யூ பண்ணி போடுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பேபிஸ் ரிலேட்டடாக, நியூ மாம்க்கு வந்துட்டு ஹேர் லாஸ்க்கு அதே மாதிரி எந்த மாதிரி திங்ஸ், அதாவது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா ஹேர் லாஸ் ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்க முடியும், மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 6 to 7 டாய்ஸ் வந்து இதில் வந்து வந்துருந்துச்சு காம்போ பேக்கில். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக அதனோட குவாலிட்டியும் சரி, ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.